ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆஃப்டர்நூன் சமையல் ரசம் மார்னிங்கே வச்சுட்டேன். அதனால் ரசம், ஒயிட் ரைஸ் அண்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி பண்ண போகிறேன். ரசத்துக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவிக்கும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு நல்லாயிருக்கும். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஆஃப்டர்நூன் சமையல். மார்னிங் பொங்கல் சாம்பார் செஞ்சோம். அது மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. இது ஆஃப்டர்நூன் ரொட்டீன். அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி ஹரிஷ் குமரன். இப்போ நல்லா ஆனியன் அண்டு டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரிஞ்சாலை நம்ம போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்புறம் முருங்கைக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சைடில் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் போட்டிருக்கோம். நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணோன்னா சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் ஸ்பைஸியாக இருக்கும், அதனால் நான் கம்மியாகவே போட்டுட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இதை நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டரை ஆட் பண்ணட்டா.